மிராக்கிள்ஸ் டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி எல்லார் வீட்லேயும் தீபாவளி வந்துகிட்ருக்கு. சரிங்களா? எப்படி செய்கிறது? முறுக்கு செய்யணும், இலடை செய்யணும், எல்லாம் செய்யணும்னு யோசிப்பீங்க. நம்ம நாளைக்கு தீபாவளின்னா இன்றைக்கி செஞ்சாகணும். மாவு ஆனால் அரைக்கலை, கூட்டமாக இருக்குன்னு செய்யலை அப்படின்னா ஈஸியாக சட்டுன்னு எப்படி முறுக்கு சுடலாம் அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். அரிசி, பச்சரிசி இல்லை புழுங்கலரிசி இருந்ததுன்னா ஒரு படி எடுத்துக்கோங்க. எடுத்துக்கிட்டு அரை கிலோ கடல மாவு எடுத்துக்கோங்க. சரிங்களா? ஒரு படி அரிசி, அதாவது 1.25 படி எடுத்துக்கோங்க. 1 கிலோ அரிசினாக்கா அரை கிலோ கடல மாவு எடுத்துக்கோங்க. எடுத்துக்கிட்டு அதில் அந்த அரிசியை 1 கிலோ அரிசியை ஊற வச்சுருங்க. தண்ணி ஊற்றி ஊற வச்சுட்டு ஒரு 4 hours ஊறினதுக்கப்புறம் எடுத்து கிரைண்டரில் போட்டு நல்லா ரொம்ப தண்ணி விடாமல் கொஞ்சம் ஓரளவு நம்ம தண்ணி விட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க. அரைச்சி எடுத்துக்கிட்டு கொஞ்சம் ரொம்ப தண்ணி ஊற்றாமல் கொஞ்சம் நார்மலாக கெட்டியாக அரைச்சிக்கோங்க. அரைச்சிக்கிட்டு அதுக்கப்புறம் அதில் அந்த கடல மாவு போட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த முறுக்கு மாவு கூடயே கொஞ்சம் சேர்த்து உப்பு போட்டுக்கோங்க. கடல மாவுக்கும் சேர்த்து உப்பு அந்த அரிசி மாவு கூடயே போட்டு ஆட்டிக்கோங்க. ஆட்டிட்டு வெள்ளை உளுந்து இல்லை கருப்பு உளுந்து எள்ளை வறுத்து எடுத்து வச்சுக்கோங்க. இல்லை ஓமம் இருந்ததுன்னா ஓமத்தை வறுத்து எடுத்து வச்சுக்கோங்க. எடுத்து வச்சுக்கிட்டு அந்த முறுக்கு மாவில் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு எப்பயும் போல் ஸ்டவ் ஆன் பண்ணி ஆயில் ஊற்றி முறுக்கை பிழிஞ்சிட்டு எடுக்க வேண்டியதான். நீங்கள் நார்மலாக மாவு கடையில் அரைச்சி நீங்கள் செய்கிறதோட இது நல்லா சாஃப்டாக முறுமுறுன்னு இருக்கும். கண்டிப்பாக யூஸ் பண்ணி பாருங்கள். நல்ல ரிசல்ட் கொடுக்கும். நல்ல மொறுன்னு இருக்கும். நீங்கள் நார்மலாக சாப்பிட்ற முறுக்கோட இந்த முறுக்கு நல்லா சாஃப்டாகவே இருக்கும். சரிங்களா? கண்டிப்பாக யூஸ் பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நல்ல ஒரு டிஷ்ஷோட நெக்ஸ்ட் வீடியோ போடுறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.